ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், சவுதியில் ஒர்க் பண்ணுறதுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சவுதியில் ஒர்க் பண்ணும்போது எந்த க்ரைம்லையும் இன்வால்வ் ஆகாதீங்க, எந்த பிரச்சனையிலும் இன்வால்வ் ஆகாதீங்க, சரிங்களா? அதேமாதிரி ரோட் கிராஸ் பண்ணும்போது சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். நீங்கள் மாட்டுக்கு நம்ம ஊரில் கிராஸ் பண்ணுற மாரி, இந்தியாவில் கிராஸ் பண்ணுற மாரி கிராஸ் பண்ணிங்கன்னா கேமராவில் உங்களை ஃபைன் அடிச்சிருவாங்க. இல்லை போலீஸ் அங்கே ரவுண்ட்ஸில் இருப்பாங்க, பார்த்தா ஃபைன் அடிச்சிருவாங்க. 500 ரியால் எல்லாம் 1000 ரியால் அடிப்பாங்க. இப்போ ஃபைன் அமௌண்ட்டு வேறு அதிகமாக இன்க்ரீஸ் வேறு பண்ணிட்டாங்க. ஏன் இப்போ ஃபைன் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, சமீப காலத்தில் இந்தியன்ஸை மோஸ்ட்டாக ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பேர் சாகுறாங்க. மோஸ்ட்டாக நர்ஸு தான் சாகுறாங்க. அதேமாரி நம்ம இங்கே இந்தியாவில் கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு தான் ஃபாரின் போய் கொஞ்சமாச்சும் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். அங்கே போய்ட்டு நம்ம இதேமாரி கேர்லெஸ்ஸாக நம்ம பண்ணும்போது நம்ம உயிரே போயிட்டுருக்குங்க. பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி இக்காமா எப்பயுமே அப்டேட்டில் வச்சுக்கோங்க. இக்காமா எக்ஸ்பைரி ஆகிட்டுனா வெளியெல்லாம் போகாதீங்க. வெளியே போனால் அது தூக்கி நம்மளை ப்ராப்ளம் ஆகும். தூக்கி ஒரு நாள் கூட ஜெயிலில் வச்சுருவாங்க. மெயினாக அப்ஷர்லாம் போர்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அப்ஷரில் பாருங்கள் எப்போ இக்காமா முடியுதுன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு இக்காமா எப்போ முடியுது, எப்போ அப்டேட் ஆக கூட சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. மெயினாக அப்ஷரில் நம்ம ஓப்பன் பண்ணால் நம்ம அந்த போர்ட்டலே போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஆன்லைன்லேயே. ஹெல்த்தெல்லாம் நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா சில கம்பெனியில் இன்சூரன்ஸ்லாம் நம்ம கிரேட் 3 கிரேட் 4ங்கிறாங்க. போனால் அமௌண்ட் கட்டி பார்க்குற மாரி இருக்கும். அதனால் ஹெல்த் நல்லா பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,